ஒரு வார்டன்ட்டும், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டூடண்ட்டும் செய்யற வேலையா இது? அதாவது நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க, இல்ல என்ன கருமத்த வேணா பண்ணுங்க. அதாவது அந்த கேரக்டர்ல இருக்கம்போது, இந்த மாரி செயல்களெல்லாம் நீங்க செய்யுங்களா? இது பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒளிபரப்புறாய்ங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வைரலா வந்து பரவுது. நம்மள பார்க்கவே வந்து கண்றாவியா இருக்கு. இது மட்டும் இல்லாம, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் விஜய் டிவி வந்து பண்ணுச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது சரி இவங்க இந்த டாஸ்க் குடுக்குறாங்க. அதாவது அவங்களே லிட்டரலி சொல்லிட்டாய்ங்க. அதாவது நீங்க வந்து குழந்தைங்க கிடையாது. 11த், 12த் படிக்கிறீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னுமே வந்து குழந்தைங்க மாரி தான் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அந்த கருமத்த கூட ஏதோ பண்ணிட்டு போங்க. நீ சார்லி சாப்ளின் மாரி பண்ணு. நீ வந்து என்னமோ பண்ணிட்டு போங்கடா. ஆனா ஒ இப்போ வந்து வியானா இருக்காங்க. அவங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து எஃப்ஜே கூட புலம்பும்போது 2 பேரும் அவன் மாத்தி, மாத்தி 2 பேரும் திட்டிக்கிறது, போயிட்டு 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப ஃப்ரெண்டா இருக்காங்க, இல்ல லவ்வரா இருக்காங்க, என்னமோ கருமத்த பண்ணிட்டு போங்க. இப்ப நார்மலா கண்டஸ்டன்டா இருக்கும்போது இதெல்லாம் பண்றீங்களா? பிரச்சனையே கிடையாது. நீங்க எப்போதும் 18+ தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த சீசன் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா, இப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெல்ட் போடணும் அப்படின்னா, ட்ரெஸ் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள அதாவது எத்தன பெண்கள் இருக்காங்க. அந்த சந்தானம் சொல்லுவார்ல, வீட்டுக்குள்ள வந்து வேட்டி சட்டை போட்ட ஆம்பள வந்து பார்த்தீங்கன்னா, 33 பேர் இருக்க ஏதோ ஒரு கணக்கு கூட சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது, எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பொம்பள புள்ளைங்களோட சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாரி, எஃப்ஜே பண்றோட சேட்டைகள வந்து நம்ம வரிசையா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு தலைவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது ஆதிரையோட சுத்திக்கிட்டு ஆதிரைய சோழிய முடிச்சு பார்த்தீங்கன்னா, சோழிய முடிச்சு மீன்ஸ் எவிக்ட் ஆக வச்சு விட்டாப்ல தம்பி. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கான்னு சொல்லிட்டு கனியோட பழகுறாப்ல. நம்ப நெறைய ரிவ்யூலாம் கூட சொல்றான். அக்கா பழகுறாப்ல. பழகிட்டு இருக்கும்போது, அ என்னா மாரி இவரு போய் பண்றாரு? கழுத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா, முத்தம் குடுத்துட்டு இருக்காரு. ஒரு அக்காட்ட நீ இப்படிதான் பழகுவியா? அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப வியானா கூட ஏதோ ஒரு ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே வச்சுப்போம். இப்போ வந்து வீட்டுக்குள்ள இத்தன பெண்கள் இருக்கும்போது, நீ வந்து எஃப்ஜேவ கூட்டு தான் வந்து பெல்ட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவியா? அப்படின்ற மாரி இருக்கு. அதுலயும் கழுத்துல வந்து கைய போடுறாய்ங்க, ஏதேதோ பண்றாய்ங்க. அதாவது லிட்டரலி நம்மளுக்கு வந்து இது பிக் பாஸ் வீடா? இல்ல என்ன கருமம்டா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சரிடா இவிங்க இப்படிதான் இருக்கு. சரி லைவ் ஸ்ட்ரீமிங்ல மட்டும் தான் வருது. எபிசோட்லாம் அங்கங்க தான் வருது. கட் பண்ணிட்டாய்ங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு பாட்டு ஒண்ணு போடுறாய்ங்க. அதாவது வழித்துணைய பாட்டு போட்டு, வியானாக்கும், எஃப்ஜேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அத ஒரு பாட்டா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றாய்ங்க. அதாவது நார்மலா விஜய் டிவில தான் வந்து ப்ரோமோக்கள் வரும். ஜியோ ஹாட்ஸ்டார் இன்னொன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வராத எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோஸ்லாம் அதுலயுமே வரும். அதனால அதையுமே பார்த்துட்டு நம்ம வந்து ரிவ்யூவும் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது, அதுல வந்து வழித்துணைய பாட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் லவ் ட்ராக் மாரி பண்றாய்ங்க. அது கமெண்ட்ஸ்லலாம் நீங்க போய் பண்றீங்க. பாஸ் நம்ம காட்டியும் குடுக்குறோம், கூட்டியும் குடுக்குறோமா? அப்படின்ற மாரி கமெண்ட்ஸ் வருது. இத நான் சொல்லல. மக்கள் நெறைய பேர் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்றாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது என்ன இப்போ ஒரு ராஜா கெட்டப் அந்த மாரி ஒரு ராஜாங்கம் போச்சு. அந்த டாஸ்க்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ராணிய லவ் பண்றீங்க அப்டின்ற ட்ராக் இருந்தா பரவால்ல. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் நடக்குது அப்டின்னா, அது வேற ஏதாச்சும் ஒரு லவ் ட்ராக் மாரி பண்றீங்க அப்டின்னா ஓகே. இப்ப இப்ப ஸ்டூடண்ட் 2 பேர் இருக்காங்க அப்டின்னா 11த் படிக்கிறாங்க அப்டின்னா, அவங்க 2 பேர் ஏதாச்சும் போன சீசன்ல பார்த்தா லவ் ட்ராக் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் 2 பேர் பண்ற மாரி ஒரு ட்ராக் மாரிலாம் பண்ணானுங்க. இப்ப ஒரு டீச்சரா இருக்காங்க, வார்டனா இருக்காங்க பார்வதி. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, தாடி சேப்பா நீ சின்ன பையனா இருக்க சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. அது பார்க்க நம்மளுக்கு ஆக்வர்டா இருக்கு. நீங்க என்ன கேரக்டர்ல இருக்கீங்க? டீச்சர் அண்ட் ஸ்டூடண்ட் அப்டின்னா நீங்க எப்டி இருக்கணும்? அந்த கேரக்டர்ல கருமம் இருக்கவாச்சும் கொஞ்சமாச்சும் வந்து நாகரிகத்தோட நடந்துக்கணும். ஆனா எதுவுமே கிடையாது. எல்லாம் முற்றும் துறந்து பார்த்தீங்கன்னா திரியிறாய்ங்க. இதுல வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, கெமி வந்து வேற லெவல்ல இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நைட்டு அவங்க இன்னொரு விஷயத்தையும் போட்டு பொளக்குறாங்க. அதாவது நைட் ஆனா வந்து 2 ஷிஃப்ட்டா வந்து கமருதீன் பார்க்குறாரு. டே ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா, நைட் ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி. அதுவும் இல்லாம ஸ்மோக்கிங் ரூம்ல வந்து 2 மணிக்கு போயிட்டு என்ன பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்ல இவிங்க நடத்துற இந்த கருமாந்திர காட்சியெல்லாம் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் குடுக்க போறாரு அப்படின்ற மாரி விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.